Hi friends, நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 253 பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாமா எடுத்துக்காட்டு 253. क्वेश्चन பாருங்க. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷம் ஓகேவா, இப்போ அவர் சேமிச்சது தொகையில பாதியை சேமிக்கிறாராம். ஓகேவா? இப்போ வந்து போன வருஷம் அவர் ஒரு 1000 ரூபாய் சேமிச்சார் அப்படின்னு இந்த வருஷம் 500 சேமிக்கிறார். அடுத்த வருஷம் அப்போ 250 சேமிப்பார். இந்த மாதிரி. ஓகேவா? போன வருஷம் எவ்வளோ சேமிச்சாரோ அந்த தொகையில பாதியை இந்த வருஷம் சேமிக்கிறார். ஓகேவா? இந்த மாதிரி தான் வருது. அப்போ 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது 6 ஆண்டுகளில் அவர் சேமித்த தொகை தானே. அப்போ 6 ஆண்டுகளோட கூடுதலா இங்கே என்ன ஃபார்முலா அப்போ பார்த்தாலே தெரியுதா? கூடுதல்னாலே எஸ்என் ஃபார்முலா தானே. இப்போ எஸ்என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது வந்து அந்த எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 ஆண்டுகள். அப்போ S6ன்னு சொல்லுவோமா, அதோட வேல்யூ 7875 ரூபா. ஓகேவா? இதில் முதல் வருஷத்தில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது முதல் உறுப்பு ஏன்னு எடுத்துக்குவோமா, அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ தீர்வு பாருங்கள். நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஆண்டுகளில் அவர் சேமித்த தொகையா, அதை எழுதிக்கலாம். 6 ஆண்டுகளில் சேமித்த தொகை. நான் சொன்னேன்னா கூடுதல் தான், 6 வருஷத்துக்கான கூடுதல். அப்போ S6 = 7875. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அது முந்தைய, அதாவது ஒவ்வொரு வருஷமும் முன்னாடி வருஷம் சேர்த்ததுல பாதி தொகையை சேமிக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அதை எழுதிக்கலாம் பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் சேமிக்கும் தொகை அதற்கு முந்தைய ஆண்டின் சேமிப்பு தொகையில் பாதி. ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் அவர் சேமிக்கிற தொகை வந்து அதுக்கு முன்னாடி வருஷத்துல அவர் சேமிச்ச தொகையில பாதி. அப்ப 6ங்கிறது நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் இல்லையா, அதுல பாதியா வருது. அப்ப 6ங்கிறது 1/2ன்னு எடுத்துக்கலாமா, பாதி தானே. இப்போ 1/2. இங்கே நம்ம 6ன்னு போட்டாலே ஒரு கணக்குக்குமே அதை நம்ம 1 கூட கம்பேர் பண்ணுவோம் இல்லையா. அது லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது ஏன் சொல்லுவோம் அப்படின்னா நான் ஒரு கணக்குலையுமே சொல்லியிருப்பேன். 6 சொல்லும்போது அது வந்து 1 கூட கம்பேர் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா 6ஓட வேல்யூ வந்து 1 விட குறைவாக இருந்தது அப்படின்னா அதுக்கு எஸ்என் ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து பாருங்க, 6 வந்து 1/2, அதாவது 1 விட குறைவு தானே, 1 தானே அதிகம். ஓகேவா? 1/2 லெஸ் தென் 1. ஓகேவா? 1 தான் அதிகம், 1/2ங்கிறது இங்கே 6 நம்மளுக்கு கிடைச்சது வந்து 1 விட குறைவாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 விட குறைவாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலானா SN = A × 1 - R/n/1 - R. ஓகேவா? இதே 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா SN = A × R/n-1/R -1. ஓகேவா? இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா? அதாவது 1 விட குறைவாக இருந்தது அப்படின்னா 1லிருந்து கழிப்போம், 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா 1 கழிப்போம். ஓகேவா? அந்த வேல்யூலேருந்து 1 கழிப்போம். இந்த மாதிரி தான் வரும். இப்போது இதுதான் 2 ஃபார்முலா. நம்மளுக்கு இங்கே வந்து 6ங்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, 1 கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அங்கே என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். இப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது எடுத்துக்காட்டு 246 அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அங்கே வந்து 6ங்கிறது வந்து 1 விட குறைவாக தான் வந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். குறைவாக வந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் இல்லையா. 1 விட குறைவாக இருந்ததுன்னா 1லிருந்து கழிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் புக்கில் வந்து நம்மளுக்கு அப்படி கொடுத்துருக்கனால நம்ம அந்த மாதிரி போட்டிருப்போம். ஓகேவா? இங்கே வந்து 1 விட குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது 1லிருந்து கழிக்கணும்.
ஒன்று தான் அதிகம் இல்லையா, ஸோ அதிகமாக இருக்கிறதுலேருந்து கழிக்கணும். ஒன்றை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூலேருந்து ஒன்றை கழிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா எழுதிக்கலாமா? பெருக்கு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஃபார்முலா என்ன? Sn ஈக்குவல் டு, நான் இங்கே ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்முலா, a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஏ தெரியாது, ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே என்னுக்கு பதிலாக 6 தானே. ஓகேவா, இங்கே n ஈக்குவல் டு 6, ஏன்னா 6 ஆண்டுகள் தானே. அப்போ Sn, என்னுக்கு பதிலாக 6, அப்போ S6ஓட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ தெரியும். இந்த ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணி சுருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத ஏவோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ பாருங்கள், Sn, அப்போ n ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துக்கலாமா? அப்போ S6 ஈக்குவல் டு ஏக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் ஆறுங்கிறது தானே என்னது, 1/2வா? ஆரோட வேல்யூ 1/2, அதோட பவரில் n அப்படின்னா 6 தானே இங்கே எடுத்தோம். ஓகேவா, பை 1 மைனஸ் ஆர், ஆறுங்கிறது 1/2. இப்போ ஈக்குவல் டு ஏ அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 மைனஸ் இதை வந்து, அதாவது 1ஓட பவர்லேயும் 6, 2ஓட பவர்லேயும் ஹோல் பவர் 6 தானே, ஹோல் பவரில் 6 இருக்குது. அப்போ 1ஓட அடுக்குலையும் 6, 2ஓட அடுக்குலையும் 6. ஓகேவா, 1ஓட அடுக்கில் எந்த நம்பரை போட்டாலும் நம்மளுக்கு 1 தான் ஆன்சர் வரும். இங்கே 2ஓட அடுக்கில் 6 போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். அதாவது 2 அடுக்கு 6 அப்படின்னா 2 6 தடவை போட்டு பெருக்கணுமா? பெருக்கலாம் பாருங்கள். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. ஓகேவா, நான் 6 தடவை போட்டிருக்கேன். 2 2 4, 2 2 4, 2 2 4, நன்னாங்கு 16ன்னு வரும். 16னா 64ன்னு வரும். ஓகேவா, அப்போது 2 அடுக்கு 6 அப்படின்னா அதோட வேல்யூ 64. இப்போ இங்கே 1/64ன்னு வருமா? பை கீழே நம்ம 2 பொதுவாக எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே வந்து 2 இல்லை, அதனால், அதாவது 1ன்னு இருந்தது அப்படின்னா கீழே எதுவும் இல்லை அப்படின்னா பை 1ன்னு இருக்கிறது அர்த்தம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா, அப்போது 1/1ன்னு இருக்கிறது அர்த்தம். நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே தான் 2 இருக்குது. அப்போ 2 நம்ம பொதுவாக எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயும் 2 வேணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் பெருக்கிறோம். மதிப்பு மாறாமல் இருக்க மேலேயும் 2ஆல் பெருக்குவோம். இப்போ பாருங்கள், கீழே இங்கேயும் 2 இங்கேயும் 2 வந்துருச்சு. அப்போ மேலே ஒரு 2 2, கீழே 2ங்கிறத அப்போ பொதுவாக எடுத்துக்கலாம். ஏன்னா 2க்குமே 2ன்னு இருக்குது. அப்போ 2 பொதுவாக எடுத்துக்கலாம். இங்கே 2 2 2 மைனஸ் இங்கே 1 இருக்கா? ஓகேவா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஏ இன்ட்டு இந்த 64, இதையும் இங்கே பண்ண மாதிரியே தான், அதாவது 64 நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து 64 இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், 1 இருக்கிறதா நினச்சிட்டு 64ஆல் பெருக்கிறோம். மதிப்பு மாறாமல் இருக்க மேலேயும் 64ஆல் பெருக்கணும். அப்போ இது என்னென்ன ஆகும், கொஞ்சம் தள்ளி எழுதுகிற பாருங்கள். இது என்னென்ன ஆகும், ஓர் 64 64ன்னு ஆகுமா? இங்கே -1 இருக்கா? கீழே 64ங்கிறது பொதுவாக வந்துடுமா? இப்போ பை 2லேருந்து 1 போச்சுன்னா 1. ஓகேவா, 1/2. இப்போ இங்கே பாருங்கள், இதை சுருக்கணும் அப்படின்னா இங்கே ஏ அப்படியே இருக்கட்டும். 64லேருந்து 1 போச்சுன்னா 63/64ன்னு வருமா? இங்கே பை 1/2ன்னு இருக்கா? அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பெருக்கல் வகுத்தல் இருந்தது அப்படின்னா நம்ம அதை பெருக்கலாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு செகண்டில் இருக்கிறத வகுத்தலுங்கிறத பெருக்கல்ல போட்டு இந்த செகண்டில் இருக்கிறத தலைகீழியாக மாற்றுவோம். ஓகேவா, அதுதான் இப்போ இங்கே பண்ண போகிறோம். ஏ பாருங்கள், இங்கே 63 ஏ இன்ட்டு தானே. ஓகேவா, 63/64ன்னு இருக்கா? இப்போ இங்கே வகுத்தல் இருக்குது, பைனா வகுத்தல் தானே. அப்போ அதை நம்ம பெருக்கல்னு போட்டுட்டு இந்த 1/2ன்னு இருக்கிறத தலைகீழியாக மாற்றினா 2/1ன்னு வருமா? ஓகேவா, 2/1ன்னா 2ன்னு தானே அர்த்தம். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 2 2, இதை கேன்சல் பண்ணால் 3 2 6, 2 2 4. ஓகேவா, அப்போ என்னன்னு வருது, 63/32 இன்ட்டு ஏ இப்படி வருதா? இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு S6ஓட வேல்யூ இருக்கு இல்லையா? S6ஓட வேல்யூ என்ன, 7875. இப்போ இந்த வேல்யூ 7875, நம்மளுக்கு ஏ மட்டும்தானே வேணும். அதனால் ஏ மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த நம்பரை இந்த சைட் கொண்டு போகலாம். அப்போ இது இந்த சைட் போகும்போது தலைகீழியாக போகும். ஓகேவா, அதாவது இங்கே வந்து பெருக்கல் இருக்கா ரெண்டுமே. ஓகேவா, பெருக்கல்ல இருக்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது அப்போ வகுத்தல்ல வரும். வகுத்தல்ல வந்ததுன்னா பை போட்டு 63/32ன்னு வரும். மறுபடியும் அதை இங்கே எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத அப்படியே வச்சுட்டு செகண்டில் இருக்கிறத தலைகீழியாக போட்டு பெருக்கல் போட்டு கேன்சல் பண்ணுவோம். அப்படி நீங்கள் இது பண்ணுறதுக்கு பதிலாக
அதாவது ஏ மட்டும் அப்படியே இருக்கட்டும், இந்த நம்பர் அப்படியே இந்த சைடு வந்துச்சுன்னா தலைகீழியாக வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி 7875 இருக்குது. இந்த நம்பர் இங்கே வரும்போது தலைகீழியாக வந்துச்சுன்னா 32/63 அப்படின்னு வருமா? இங்கே ஏ. ஓகேவா? இப்போ ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். எப்படி கேன்சல் பண்ணலான்னா இந்த ரெண்டையுமே 9ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 7/63 வருமா? இதை 9ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 78ல் 8/72 தான் வரும். அப்போ 78லேருந்து 72 போயிடுச்சுன்னா மிச்சம் 6. அந்த 6 இங்கே 7க்கு முன்னாடி கொடுத்தா 67ன்னு ஆகுமா? இந்த 67க்குள்ளே இங்கே போட்ட மாதிரி 7/63 வருமா? இதை கேன்சல் பண்ணால் 7/63. அப்போ 67லேருந்து 63 போயிடுச்சுன்னா 4. ஓகேவா? 4 இந்த 5க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 45. 45ல் 5/45 இப்படி வருதா? ஓகேவா? இது புரியல அப்படின்னா நீங்கள் வகுத்து போட்டுக்கோங்க. 9ஆம் வாய்ப்பாட்டில் இந்த நம்பரை வகுத்தீங்க அப்படின்னா 7875 இந்த இதை 9ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தீங்க அப்படின்னா 8/72 மிச்சம் 6 7ன்னு வந்துச்சுன்னா 7/63 மறுபடியும் ஒரு 4 5 கீழே இறக்கணும் அப்படின்னா 5/45. ஓகேவா? இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கேன்சல் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வகுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் இப்படி வந்திருக்கா. இதை மறுபடியும் 7ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 7 7 இந்த 87ல் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை 7 வரும்? 7 7ன்னு வருமா? அதுக்கப்புறம் மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 இங்கே 7க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 17ன்னு ஆகும். 17ல் 2 7 14. அப்போ 17லேருந்து 14 போயிடுச்சுன்னா மிச்சம் 3 இருக்கா? 3 இங்கே முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 35. 35ல் 7 35ன்னு வரும். ஓகேவா? இப்போ இங்கே 125 என்னது? 32 பெருக்கல் 125. ஓகேவா? இந்த ரெண்டையும் இப்போ பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாம் பாருங்கள். நான் இங்கே சைடில் பெருக்கவா? 125 பெருக்கல் 32 பெருக்கணும் அப்படின்னா 2 10 10க்கு 0 மிச்சம் 1 2 2 4 4 கூட 1 கூட்டினா 5 1 2 2. அடுத்து 5 3 15 15க்கு 5 மிச்சம் 1 3 2 6 6 கூட 1 கூட்டினா 7 1 3 3. அப்போ 0 10க்கு 0 மிச்சம் 1 இங்கேயும் 10 10க்கு 0 மிச்சம் 1 அப்போ 4 எவ்வளோ வருது? 4000. அதாவது ஏவோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு 4000. ஓகேவா? நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. அவங்க கேட்ட கொஸ்டின் என்னது? முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவுன்னு தானே கேட்டிருக்காங்க. எனவே அந்த நபர் முதல் ஆண்டில் சேமித்த தொகை 4000 ரூபாய். 4000 ரூபாய் சிம்பிள் போட்டு 4000. ஓகேவா? இந்த மாதிரி போட்டு 4000 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.